வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆடி வெள்ளி 2வது வாரம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சஷ்டியும் இருக்குது. ஸோ 2 ஸ்பெஷல் டேவும் இன்றைக்கி ஒரு சேர அமைகிறது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி 2 தெய்வங்களையும் நம்ம ஒரு சேர கும்பிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அருள் கண்டிப்பாக கிடச்சிருங்க. இன்றைக்கி ஆடி மாதம் 2வது வாரன்றதால நம்ம குலதெய்வத்துக்கு எப்பயும் போல் நம்மளை அகல் விளக்கு ஏற்றி தனியாக பூ மாலை நம்மளால் முடிஞ்சது பூ மாலை கட்டி இல்லைன்னா ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு வேப்பிலை சொருகி அவங்கள அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வேப்பிலையால் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் நம்ம விநாயகர் பூஜை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பன்னீரால் அபிஷேகம் பண்ணி விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சுங்க. நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நல்லபடியாக அலங்காரம் பண்ணி வேப்பிலை சொருகி குலதெய்வத்தை நினச்சி எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு விளக்கேற்றியாச்சுங்க. 2 அகல் விளக்கு சேர்ந்து ஒரு சேர ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பஞ்சமுக விளக்கேற்றினாலும் அந்த அகல் விளக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கு இருக்கும். இன்றைக்கி தீப தூப ஆராதனை காமிச்சு மலர்களால் அலங்கரித்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஓம் சக்தி உங்களுடைய குலதெய்வ தாயை நினச்சி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அருள், செல்வம், நோயிலேருந்து விடுதலை, கடன் தொல்லையிலேருந்து நிவர்த்தி, குழந்தை பேர், ஆரோக்கியம், குழந்தைங்க படிப்பு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. எல்லார் வீட்லேயும் ஆடி வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடியில் நம்மளுக்கு 5 வாரம் வரும். ஸோ அதில் ஒரு வாரமும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ முக்கியமாக குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுறது ரொம்ப ஸ்பெஷல். அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க. வேப்பிலை ஆடி மாதம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணுங்க. வீட்டு முற்றத்தில் 4 வேப்பிலையை சொருகி வச்சு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சு நம்மளுடைய வாசக்காலுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்மளுடைய சாமி ரூமில் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி சாமியை வர வைக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஸோ முருகருக்கு இன்றைக்கி சஷ்டின்றதால முருகருக்கும் நம்ம இன்றைக்கி கும்பிட போகிறோம். அது ஈவினிங் டைமில் கும்பிட்றது ரொம்ப நல்லது. சஷ்டி இந்த வாட்டி தேய்பிரை சஷ்டி இன்றைக்கி, ஏன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிரை சஷ்டி. ஸோ தேய்பிரை சஷ்டி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, கடன்லேருந்து விடுதலை, நோய்கள்லேருந்து குணமாகிறது, வியாதிகள்லேருந்து வெளில வருது, விரோதிகளால் தொல்லை இருக்கிறது, அது எல்லாமே விடுதலை அடையணும், சரியாகணும் அப்படின்னு நினச்சோன்னா தேய்பிரை சஷ்டியை கும்பிடணும். வளர்பிறை சஷ்டி குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க வளர்பிறை சஷ்டி கும்பிடுவாங்க. இதுதான் விசேஷம். ஸோ மெயினாக எல்லா சஷ்டியுமே விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பட் இது பர்டிகுலராக சொல்லுவாங்க, தேய்பிரை சஷ்டியில் கடன்லேருந்து விடுதலை பண்ணணும், நோய் பரிபூர்ணமாக குணமாகணும், எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதுலேருந்து விடுதலை கொடுப்பார் முருகர். ஸோ இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதால அம்மனுடைய பாடலோடு நம்மளுடைய இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே குலதெய்வம் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் சாமி கும்பிடுங்க. ஒரு சின்ன பாட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். மங்கள ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணியலே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியன் கனிமுகல் கண்டனல் கற்பக காமினியே, ஜெய ஜெய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, கானொரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள், தானொரு தவ ஒளி தாவொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள், ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெய ஜெயந்தி ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி. ஓம் சக்தி. ஓம் எங்கள் குலதெய்வ தாயே போற்றி.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக முடிக்கலாம். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் காலையில் 6லேருந்து 7 விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க இயலாதவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஈவினிங் டைமில் 6 to 7 வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க. ஏன்னா சுக்கிரஹோரையில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள். அண்ட் இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்போவுமே பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணும்போது பெண்கள் வந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம். அண்ட் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் அகைன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதாஸ்தஹே சரண்யே திரியம்பகம் கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சக்தி. இதை வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம கண்டிப்பாக இதை வந்து கேட்டு நம்ம இது பண்ணோன்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தோட மாங்கல்ய பலத்தோட பெண்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை அந்த மாதிரி வழக்கம் இல்லாதவங்க ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. அந்த மாதிரி வழக்கம் இல்லாதவங்க சின்னதாக ஒரு பலகாரம் வந்து வீட்டில் செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு படைக்கலாம். முடிஞ்ச பால் பாயாசமோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு போடுவாங்க. நான் வந்து 3வது வாரம் நெக்ஸ்ட் வீக் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாவிளக்கு வந்து செய்கிறது விளக்கேற்றிட்டு அந்த விளக்கு அந்த விளக்கை வந்து அதை எரிஞ்சு நெய் விட்டு ஏற்றணும். ஆக்சுவலி அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் தான் 3வது வாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வந்து 5வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு வரும். அதுக்கும் சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்க பழக்க வழக்கம் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. முடியாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை நினச்சி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நம்மளால் இயன்றதை வந்து அவங்களுக்கு வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நோய் நொடி இல்லாமல் நம்ம நீடூழி நல்லபடியாக வாழணும், நம்மளுடைய குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும், நம்மளை எந்த குறையும் இல்லாமல் வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு நம்ம வந்து இந்த பூஜை புனஸ்காரத்தை நல்லபடியாக முடிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயும் இன்றைக்கி நல்லபடியாக விநாயகருக்கு பூஜை பண்ணி அண்ட் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் வந்து அலங்காரம் பண்ணி விளக்கேற்றியாச்சு. 2 விளக்கு ஏற்றுறது, தீப விளக்கு ஏற்றுறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் சஷ்டி கும்பிட்றது போகிற பிளானில் இருக்கிறதால நான் சிம்பிளாக வாழைப்பழம் மட்டும் நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து சஷ்டி வந்து முருகருக்கு வந்து விரதம் இருக்கிறதால நம்ம வந்து அந்த ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக வாழைப்பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே நீடூழி வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல், கடன் தொல்லை இல்லாமல், விரோதிகள் தொல்லை இல்லாமல் நல்லபடியாக எல்லோரும் வாழணும். எல்லா குழந்தைங்களும் எல்லார் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் நல்லபடியாக படித்து அறிவுலாம் மென்மேலும் வளரணும். ஸோ இதுதான் வந்து கோரிக்கையே. என்னை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய கோரிக்கையும் இது தான் இருக்க முடியும். ஸோ ஓம் சக்தி எல்லாருடைய குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு வைப்பாங்க. கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.